அத்துவிதத்தை சொல்ல வந்த இடத்துல தாதான்மியத்துக்குரிய எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கிறாரே ஏன்னு கேட்டேன். அதுக்குதான் இப்போ தாதான்மியம்னா என்ன, அத்துவிதம்னா என்னன்னு பார்த்தோம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஓமைகள்லாம் என்னவா இருக்குது, தாதான்மியத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனால் அங்கே என்ன கேள்வி, அத்துவிதத்னா என்னன்னு கேட்குறாரு. உண்மை விளக்கத்தில் 8வது கேள்வி தான் ஏதுன்னு கேட்குறாரு. இப்போ இப்படி மாற்றி சொல்லி வச்சிருக்கிறாரே, நம்ம இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? இப்போ ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, இதுக்கு விளக்கம் ஆபாடியத்தில் தான் கிடைக்கும். 6ஆம் நூற்பாவுடைய பிற்பகுதி அத்துவித நுட்பங்கிற பகுதியில் முனிவர் தாதான்மியம்னா என்ன, அத்துவிதம்னா என்னன்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இலக்கணத்தால் இருவேறுபட்ட பொருட்கள் வியாபக வியாபிய சம்பந்தம் கொண்டு ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டு நிற்பது அத்துவிதம் என்றும், ஒரு பொருளே வியாபக வியாபிய சம்பந்தம் கொண்டு ஒரு வகையால் இருதன்மைப்பட்டு நிற்றல் தாதான்மியம் எனவும், தாதான்மியமே இருவகையாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு விளக்கத்தை தரார். இவ்வளவுதானே, நல்லா தானே தம்பியை பேசிட்டு இருந்தியோ, ஒண்ணுமே புரியல. தாதான்மியமே 2 வகை இருக்கிறதாம். முதல் வகை தாதான்மியம் என்பதுதான் நம்ம சொல்ற தாதான்மியம். ஒரு பொருளே வியாபக வியாபிய சம்பந்தம் கொண்டு, அதான் நீங்க என்ன சொல்றீங்க, குணகுணிங்கிறீங்க. குணி வியாபகம், குணம் வியாபியம் இல்லையா? ஒரு பொருளே வியாபக வியாபிய சம்பந்தம் கொண்ட ஒரு பொருளே அது எப்படி நிற்குது, ஒரு தன்மையால், அந்த குணகுணித்தன்மையால் இரு வகைப்பட்டு நிற்றல். மலர் மனம்னு மலரே நிற்குதா இல்லையா, அந்த குணம் குணியா நிற்குதா இல்லையா, நிற்றல் நம்ம சொல்லக்கூடிய அந்த தாதான்மியம், அதாவது சிறப்பு வகை தாதான்மியம் இல்லையா? இலக்கணத்தால் இருவேறு வகைப்பட்ட பொருட்கள் எது எது, சிவன் சீவன், சிவன் சீவன், இந்த 2 இலக்கணத்தால் இருவேறு வகைப்பட்ட பொருட்கள், 2 வெவ்வேறு பொருள் இலக்கணத்தால் இல்லையா? அது வியாபக வியாபிய சம்பந்தம் கொண்டு, வியாபக வியாபிய சம்பந்தம் இருக்கா சிவத்துக்கும் சீவனுக்கும்? இருக்கு. அது வாரி நீர் லவணம் போல அப்படிம்பார், கண்கடல் நீர் உப்பு அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்ப சிவம் வியாபகம், இந்த சீவன் எல்லாம் அதில் வியாபியம், மலம் எல்லாம் அதில் வியாப்தி. அது ஏன் அப்படி சொல்றாருங்கலாம் தணிகை புராணத்திலையும் சிவதர்மோத்தரத்திலையும் விளக்கம் இருக்குது. ஏன் மாற்றி சொல்லக்கூடாதா, வியாப்தின்னு ஆன்மாவை சொல்லக்கூடாதா, வியாபியம்னு எதை சொல்லக்கூடாதா, ஆன்மாவை சொல்லக்கூடாதா, ஏன் ஆன்மாவை வியாபகன்னு சொல்லக்கூடாதான்லாம் அதில் கேட்குறாரு. மாற்றி சொன்னால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் அதில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறார். இந்த வினாவெண்பால வையாபுரிய பாட்டுக்கு எழுதியிருப்பார். இது புரிஞ்சாதான் ஏன் கேவலத்தில் ஆணவ மலமும் கூட இருக்கு, சிவபெருமானும் கூட இருக்கான், ஆணவ மலம் தான் ஆன்மாவை பற்றியதுங்கிறது புரியும், இருப்பு நிலை அப்போ தான் நமக்கு புரியும். சரி, அப்போ இந்த ஆன்மாக்கும் பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, வியாபக வியாபிய சம்பந்தம். அப்ப இலக்கணத்தால் இருவேறுபட்ட பொருட்கள், வியாபக வியாபிய சம்பந்தமுடைய இருவேறுபட்ட பொருட்கள் ஒரு தன்மையால், அது என்ன தன்மை, உயிருக்கு உயிராதல் தன்மை, அதான் அந்த அத்துவிதம் சொல்ற மாதிரி அந்த ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டு நிற்றலும் தாதான்மியமாம். இப்ப என்ன சொல்ல வரான்னா, அத்துவிதமும் ஒரு வகை தாதான்மியமே அப்படின்னு சொல்ல வர. அத்துவிதமும் என்னதான், ஒரு வகை தாதான்மியமே அப்படிங்கிறார். அதனால இது 2 வகை தாதான்மியத்துல முதல்ல சொன்னது சிறப்பு வகை தாதான்மியம், பொதுவாக தான் சொல்லிட்டு இருக்கோம் தாதான்மியம். ஆனா அத்துவிதமும் என்னதான், வகை தாதான்மியம் தான் என்ற இந்த தெளிவை முனிவர் பிரான் தான் நமக்கு தர. அப்ப இங்க சொல்றது பிழையாக சொல்லவில்லை ஆசிரியர்கள்லாம், பல இடத்துல வருது இந்த ஓமைகள்லாம், அதெல்லாம் பிழையா சொல்லலை. அத்துவிதமும் ஒரு வகை தாதான்மியம் என்பதை காட்டுவதற்காக. அப்ப குணகுணியும் ஆக இருக்கக்கூடிய பொருட்கள் எப்படி வியாபக வியாபிய சம்பந்தம் கொண்டு அடங்கி நிற்கின்றவோ அதை நீங்கி நிற்க முடியாது இல்லையா? அதுபோல சுத்த நிலையிலே எப்படி இந்த தத்துவங்களுக்கு வியாபியாக இந்த ஆன்மா பெத்தத்தில் நின்றானோ, அதுபோல சுத்தத்திலே இந்த சிவத்திற்கு வியாபியாக இவன் அடங்கி பிரியாமல் நிற்பான் என்பதை காட்டுதற் பொருட்டு தாதான்மியத்திற்குரிய ஓமைகளை எல்லாம் அத்துவிதத்திற்கு சொல்ல வந்த இடத்திலே ஆசிரியர்கள் காட்டியிருக்கிறார் என்பதற்கு அதுக்கு விடை இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப அவர் பிழையா சொல்லலை,
தாதான்மியத்துக்குரிய உவமைகளை அத்துவிதத்துக்கு சொன்னது பிழை இல்லை. ஏன்னா அத்துவிதமும் ஒரு வகை தாதான்மியம் என்பது முனிவரால் நாம் பெறக்கூடிய விளக்கம். இப்போ இவன் இப்படி அடங்கி நிற்பான், உனக்கு இவரை மீறி மீட்சி இல்லை. இந்த சிவாத்துவித சைவர்கள்லாம் சமம்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்படிலாம் கிடையாது. என்றைக்கும் இது அவன் வியாபகம், இது வியாபியம்தான் என்பதை சொல்வதற்காக வேண்டி இந்த அருமையான உவமைகளை எல்லா ஆசிரியர்களும் கையாண்டிருக்கிறார்கள். இவ்வளோ விஷயம் நீங்கள் புரிஞ்சாதான் இந்த இத்தனத்தில் அங்கி எரியுறு நீர் அப்படிங்கிற அந்த பாட்டை விளங்கிக்க முடியும். ஏன் இந்த இடத்துல இந்த குணகுணியாக இருக்கக்கூடியதையெல்லாம் அத்துவிதம்னு குருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை வாங்கி கொள்ள முடியும். ஒவ்வொரு பாட்டும் அனுபவமும் எவ்வளோ நுட்பமாக பாடியிருக்கிறாங்க பாருங்க. அதுதான் நம்ம பரமாச்சாரியர்களுடைய திருவாக்கு. சரி, அடுத்த பாட்டு பாருங்க. இப்போ இந்த சிவபோகசாரம் உள்ளபடிக்கு ஒரு சாத்திர நூலாக நமக்கு அமைந்திருப்பது சித்தாந்த உண்மைகளை மிக எளிமையாக நமக்கு, ஆனால் அது பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் நுட்பமான கருத்துக்களை நமக்கு காட்டக்கூடிய பாடல்கள் இதில் அமைந்திருக்கின்றன. அதில் ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, என்னை அறிவென்றான். என்னை அறிவென்றான். அப்போ நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? எதில் வருது? எதலமா வருது? மற்றவற்றின் வேறாக நான் ஏது. எல்லாம் புதுசா பார்க்குற மாதிரியே பார்த்தா நான் என்ன பண்றது? உண்மை விளக்கம். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ அதில் தான் கேட்குறாரு, மற்றவற்றின் வேறாக நான் ஏது. சரி, கேள்விதான் ஞாபகம் இல்லை, பதிலாவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, நான் உங்க கேட்கலையா? நான் ஏது? அதெல்லாம் சரி, அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? வனவாசம் கடந்தார். வனவாசங்கும் கடந்தான் என்னை மத்தோன் உன் மத்தனாக்கி, என்னை உன்மத்தனாக்கி விடுவீர்கள் போல் இருக்குது. ஏமா ஆறாறு தத்துவம் எதுன்னு கேட்டாரா? அதுக்கு பதில் சொல்றாரா? 4வது பாட்டிலேருந்து சொல்றாரு. அதான் மிகப்பெரிய பதில். 36 தத்துவங்களையும் சொன்னாயிட்டார். அதுக்கப்புறம் ஆணவம் எதுன்னு கேட்டார். ஆணவத்துக்கு என்ன பதில் சொன்னாரு? ஆணவம்னா என்ன? முதலாம் ஆண்டு மாணவர்கள் முடிக்கிற மாதிரியே 4ஆம் ஆண்டுலேயே வந்து முடிச்சிங்கன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க? மலம் தான். அவர் என்ன பதில் சொன்னார் உண்மை விளக்கத்தில்? அதை சொல்லுங்க. அறியாமை ஆணவம், ஒரே வார்த்தையில பதில். ரொம்பலாம் சொல்லலை, ஏன்னா அது புரியாது. அதுக்கு கண்ணீருள்னு பேர். 19 பேர் ஆகமத்தில் வருது ஆணவத்துக்கு. அதுக்கு கண்ணீருள், கருதி அறியப்படக்கூடிய இருள். அதனால அதுக்கு கண்ணீருள்னு பேர். கண்ணுதல் அப்படின்னா கருதுதல் அர்த்தம். இப்போ சொல்லி தெரியாது. அறியாமை ஆணவம் அப்படின்னு சொன்னார்னா அப்படியே நேரடியாக பொருள் சொல்லக்கூடாது. அறியாமைக்கு காரணம் எதுவோ அது ஆணவம்னு சொல்லணும். அறியாமை காரியம், காரியத்தை சொல்லி காரணத்தை பெற வைத்தார்னு சொல்லணும். இப்போ வினை ஏது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? நீயான சுகதுக்கம் குறியா வினை என்று கொள் அப்படின்னாரு. ஞாபகம் வருதா? நீயான சுகதுக்கம். இப்போ தானல்லாத பொருளை தான் என்றும் தனதல்லாத பொருளை தனதென்றும் நாம் விபரீத உணர்வால் செய்யக்கூடிய அத்துணையும் வினைதான். அது எப்படி வரும்னா சொல்ல முடியாது. குறியா வினை. அது அபுத்தி பூர்வமாக வருமா, புத்தி பூர்வமாக வருமா, அது ஆதி பௌதிகமா, ஆதி தெய்வீகமா, ஆதி ஆன்மீகமாக வருமா? இன்னும் அதில் பல வெரைட்டியாக இருக்குது வினையை பற்றி. வினை அதிகரணம் 40 பாட்டு 200 அதிகரணம் தான் சித்தியாரில் விரிக்கிறார். வினை அதிகரணம்னே பேர். அது ரொம்ப டிசைனாக இருக்குது. அதனால் அது என்னது? குறியா வினை என்று கொள் அப்படின்னா ஆச்சுதான். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாரு? இதெல்லாம் கேட்குறனே, மற்றவற்றின் வேறாக நான் ஏது? மலத்தோடு இருக்கிறான், பெத்த நிலையில் இருக்கான். மற்றவற்றின் வேறாக, ஆனால் மற்று அது வினை மாற்று. அப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் மலம். நான் என்ன பொருள்? சித்து பொருள். அந்த மற்றிலேயே இவ்வளவு செய்தி இருக்குது. ஆனால் இதிலிருந்து வேறாகாமல் இருக்கிறேன். இந்த சடமாகிய மலங்கள் வேறு, நான் வேறு தான். ஆனால் மற்ற இவற்றின் வேறு ஆகா.
இவற்றிலிருந்து வேறாகாமல் நான் இருக்கிறேன். அப்ப சித்தாகிய பொருள் சடமாம் தன்மை போல நின்று கொண்டிருக்க. அந்த கேள்வியிலே பதில் வச்சிருக்கிறார். எவ்வளவு அருமையா இருக்கு. நான் சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்றாரு. மலஸ்வரூபியாயின்னு இருக்கிறேன், மற்றவற்றின் வேறு ஆகா நான் ஏது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ஆறு சுவையும் தம்மைத்தாம் அறியாவே மற்றவற்றை வேறு ஒருவன் அறுத்தியிடும் பெற்றி போல் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்ப அவை இவை போல் கொள். இப்ப இந்த ஆறு சுவைக்கும் அந்த தத்துவங்களுக்கெல்லாம் என்ன ஆகாது, சொன்னாலும் தெரியாது. இவனுக்கு சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த நுட்பம் அந்த பாட்டுல. அறிவிக்க அறியும் அறிவு நீ தான் அது விடை. அது அங்க இருக்காது நேரடியா, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இந்த தத்துவங்களுக்கெல்லாம் சொன்னா தெரியுமா? நீ மனம், நீ வா, நீ புத்தி, நீ சித்தம், நீ அகங்கரம், இதுக்கு சொன்னாலும் தெரியாது. ஆனா உனக்கு சொன்னா மட்டும்தான் தெரியும். அப்ப அறிவிக்க அறியும் சிற்றறிவு நீ அப்படிங்கிறதா அதுக்கு விடை. நுட்பமா சொல்ற இல்லையா? அப்ப நம்ம என்ன பொருள்? அறிவுடை பொருள். அதான் என்னை அறிவென்றான், என்னை அறிவு என்றான். இப்போ பண்டார சாத்திரங்கள்லாம் படிக்கிறோன்னா இதுக்கு முன்னாடி படித்த சாத்திரங்கள்லாம் நல்லா நினைவு பொருத்தி பார்க்கணும். இல்லை எங்களுக்கு மனப்பாடமாக தெரியாது சார் அப்படின்னா 14 சாத்திர நூலும் ஒரு புஸ்தகமாக போட்டிருக்காங்களா இல்லை, அதை கொண்டு வரணும். பெரட்டி பெரட்டி பார்த்தா தான் மனசில் நிற்கும். எப்படியும் உட்காந்து மனப்பாடம் பண்ண மாட்டோம். எங்கள் ஆளுங்க அதையும் பண்ணுறாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா இன்றைக்கி நைட்டு 9 to 10 சிவஞான போதும் ஒப்புவிப்பாங்க. 2ஆம் நூறுபா 2வது அதிகாரம் இன்றைக்கி மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. மாற்றி மாற்றி கேமரா ஆன் பண்ணி வச்சு வெட்டு வெட்டுன்னு உட்காந்து மனப்பாடம் பண்ணது பூரா ஒப்பிச்சு விட்டுருக்கோம். அப்படி நம்ம எப்படியும் பண்ண மாட்டோம். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. வாழ்க்கையில் நிறைய முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது. அதனால் அந்த புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கக்குள்ளையாவது என்ன ஆகும், மனசில் போய் தன்னை போல் உட்காந்தா உண்டு. புரியுதுங்களா? அதனால் கட்டாயம் என்ன பண்ணணும், வகுப்புக்குன்னு வந்தால் 14 சாத்திரம் புஸ்தகம் கையில் இருக்கணும். இல்லை எனக்கு மனப்பாடமாக தெரியும்னா நீங்கள் கொண்டு வர வேண்டாம். புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப அடிப்படை. இதை நான் பல தடவை உங்கள் வகுப்புலேயே சொல்லியிருப்பேன், எல்லா வகுப்புலையும் சொல்கிறது தான். இப்போ எங்களுக்கு பாட்டு மனப்பாடம் ஆச்சுன்னா உட்காந்துலாம் மனப்பாடம் பண்ணலை. உண்மை விளக்கம் கொரோனா டைமில் மனப்பாடம் பண்ணது, இன்டென்ஷனெல்லாம் உட்காந்து பண்ணது. எங்கள் ஐயா சொல்லும்போது திடீர்னு திருவருட்பயன் 23 அப்போ என்ன பண்ணணும்னா அந்த புஸ்தகத்தை திருப்பி பார்ப்போம். அவர் கேட்டு கேட்டு இந்த பாட்டு 23 இந்த பாட்டுன்னு அப்படியே மனசில் நின்று தான் பார்த்து பார்த்து அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறோம். சரி, இப்போ என்னை என்ன சொன்னான்? அறிவு என்றான். நான் யார்? சைதன்யம் உடையவன், அறிவு தான். இப்போ ஆன்மா எதுன்னு கேட்டால் அறிவுடையது எதுவோ அது ஆன்மா. இப்போ நீ யார்? சரியா? இப்போ நான் அறிவுடைய பொருள் அப்படின்னா நான்ல சொல்லணும் நான் யாருன்னு. நீ சொல்லிட்டு இருக்க, அப்ப நீ யார் அப்படிங்கிறது அங்க கேள்வி. உண்மை விளக்கத்துல மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது. நீ யார் அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொன்னார் அவரு? அம்மா நான் கேள்வி கேட்குறேன், நீங்க தான் பதில் சொல்லணும். 3 பாட்டு பதில் சொல்றார். வேறாதல், ஒன்றாதல், உடனாதல், அதையும் தூளாருந்தது நியமமாக வைக்கிறார். ஏன்னா நமக்கு வேறாதல் தான் முதல்ல தெரியும், அப்புறம் தான் ஒன்றாதல் வேணும், அப்புறம் நுட்பமானது உடனாதல். உடனாதலை தான் உள்ளபடிக்கு உணரணும். அதை புரிய வைக்கிறதுக்காக தான் வேறாதலும் ஒன்றாதலும். அதை 3 பாட்டில் 3 எடுத்துக்காட்டு வச்சு சொல்லி விளக்குகிறார். இவர் கேட்ட கேள்வி யாரு? மனவாசம் கிடந்தார் மெய்கண்டாரை பார்த்து நீ யாருன்னு கேட்கிறார். சரி, குரவே சிவம் என கூறினன் நந்தி என்பதனால அது நீ ஏது என்பது சிவம் யாது, பதிப்பொருள் ஏது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வர வச்சுக்கணும். பதிப்பொருள் யாரு, நீ யாரியா அப்படின்னு கேட்டால் அத்துவதத்தை உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. கேட்ட கேள்வி ஒன்றா இருக்கு, பதில் ஒன்றா இருக்கு. இதை யாராவது கேட்டிங்களா? 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் கேட்குற கேள்வி புரியுதா? என்னைய பார்த்து நீ யாரியா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும்? நான் பழைய திருநாவுக்கரசு, நான் இது மாதிரி இங்கேருந்து வரேன், அங்கேருந்து வரேன், இதான் எங்கள் வீடு, இதான் எங்கள் பூர்வீகம்னு சொல்லணுமா இல்லையா? இவர்கிட்ட அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்காரு. இவர் ஒன்று என்ன பண்ணியிருக்கணும்? ஐ எம் மெய்கண்டார், சன் ஆஃப் அச்சுத கலப்பாளர், ஐ எம் 2 years old அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லை, சிவமா நின்று உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஐ எம் சிவபெருமான், கான்செர்ட் ஆஃப் பார்வதி ஃப்ரம் மவுண்ட் கைலாஷ் அப்படின்னு சொல்லி அட்ரஸ்ஸு இதெல்லாம் கூகுள் மேப்லாம் இவர் கொடுத்துருக்கணும். இவர் பாட்டு அத்துவதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இது என்ன கதை? இது
கேட்ட கேள்வி ஒன்றா இருக்குது, பதில் ஒன்றா இருக்குது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? புரியா இதையான்னு சொல்கிறாரு? நான் கேட்குற கேள்வி சரியா இருக்கா இல்லையா? லாஜிக்காக இருக்கா இல்லையா கேள்வி? எதுக்காக தலையாட்டுங்கய்யா? ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க. கேள்வி புரியுதா? அப்பா நன்றி. ஏன் கேள்வி புரியுதா? சரி, இதுக்கு எப்படி பதில் சொல்றது? அடிப்படையான கேள்வி தானே. சிவபெருமானை நம்மால என்ன பண்ண முடியாது, இதுதான் சிவம்னு சொல்லி காட்ட முடியாது. சொல்லலாம், வார்த்தைகளால் அவன் சொல்ல முடியாதவங்கிறத சொல்லலாம். இப்போ சாத்திரங்கள்லாம் சொல்லுதே சிவபெருமான் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வணக்க பாடல்கள்லாம் சொல்லுதே அப்படின்னா சொல்லலாம். ஆனால் அது அவனுடைய முழுமையான தன்மையை விளக்குவதாக இருக்காது. எக்காலத்தும் அவனை அறிவினால் அறிந்தையாவும் அசத்தாதல் அரிதினி. சிவப்பிரகாசம் 55. நம் அறிவை கொண்டு அறியக்கூடிய பொருட்கள் எல்லாம் அசத்தாய் முடியும். அவன் வாக்கு மனாதீதன், சிவஞானம் ஒன்றனுக்கே கோசரப்படுபவன். அதான் மன வாசகம் கடந்தான் இல்லையா? பசுஞான பாசஞானங்களுக்கு அப்பாற்பட்டவன், பதிஞானம் ஒன்றுக்கே விடயமாவன். அப்ப இந்த நூல்கள் எல்லாமே என்ன ஞானம்? பாசஞானம். இந்த நூல்கள் எல்லாம் என்ன ஞானம்? பாசஞானம். அப்ப பாசஞானத்தால் அந்த பெருமானை வேதம் புராணம் இதிகாசம்னு ஒரு பாட்டே இருக்கு சித்தியர்ல. அது எல்லாம் என்ன ஞானம்? பாசஞானம். நான் பிரம்மம் என்னும் ஞானம் கருது பசுஞானம் என்றார் இல்லையா? அப்ப இதெல்லாம் பெருமானை காட்ட முடியாது. அவனை எதால மட்டும்தான் காட்ட முடியும்? சிவஞானத்தால மட்டும்தான் காட்ட முடியும். அப்ப இங்க ஏன் அத்துவிதத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்ம வீட்டில் தாத்தா தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தேவசம் வரும். தேவசம் வரும்போது நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க? தம்பி தாத்தாவை பார்த்து நல்லா கும்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை நினைச்சு கும்பிட்டுக்குவோம்? தாத்தா தாடியை நினைச்சா, அவர் நினைச்சா 2 சொட்டு கண்ணீர் வருதுமா நமக்கு. அவர் தாடியை நினைச்சு வருதா? அவர் போட்டிருந்த கையிலேயே நினைச்சு வருதா? அதுதான் என்னன்னு கேட்குறேன். பாசம்னா காத்துலயே மறந்துட்டு இருக்குது, குணம்னா அவர் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார், அவர் நமக்கு செய்த உபகாரத்தை நினைக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன வருது? அவர் மேல அன்பு பெருகுகிறது. ஒரு 2 சொட்டு கண்ணீர் வருது இல்லையா? இப்படிலே என்னை பார்த்துட்டீங்களே, இப்படி என்னை பள்ளிக்கூடத்தெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்களே, இப்படி என்னை பார்க் கூப்பிட்டு போனீங்களே, இவ்வளோ அன்பாக இருந்தீங்களே, தீபாவளி காசு கொடுத்தீங்களே, நாங்கள் பேக்கெட்லேருந்து திருடினாலும் திட்டாமல் இருந்தீங்களே, அம்மாட்ட அடி வாங்கி விடாமல் இருந்தீங்களேன்னு அவர் நம்மீது நமக்கு செய்த உபகாரங்கள், உதவி, அதை நினைக்கிறதா அவரை நினைக்கிறது இல்லையா? அவர் உருவத்தையா நினைக்கிறோம்? அவர் எப்படி இருந்தாருங்கிறது உருவம் தன்னை போல அவர் நினைச்சாலுமே வரும். ஆனால் நமக்கு அந்த உருக்கத்தை, அன்பை எது தருகிறது? அவருடைய அடையாளம் எது? அவர் நமக்கு செய்த உபகாரம், உதவிதான். அப்ப நீ ஏது என்று கேள்வி கேட்டால், அந்த சிவம் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால், அதுக்கு அந்த சிவத்தை காட்டாமல் சிவம் நமக்கு செய்கிற உபகாரமாகிய அந்த அத்துவிதம், அதுதான் அவன் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கருணை. அவன் நம்மோடு அவன் சக்தியின் வழியாக கலந்திருத்தல், ஆணையின் கலந்திருக்கிறான். அவன் கலந்திருக்கிறதா எவ்வளோ பெரிய கருணைனா, அதுதான் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உபகாரம். அவன் செய்யக்கூடிய உபகாரத்தை சொல்லி அவனை பெற வைக்கிறார். புரியுதுங்களா? அப்ப ஏன் அவர் அந்த உபகாரத்தை சொல்றார் அப்படின்னு புரியணும். ஏன் அத்துவிதத்தை சொல்றாருன்னா, அவன் செய்யும் உபகாரம், அது உபகாரத்தை சொல்லி உபகாரியாகிய சிவத்தை பெற வைக்கிறார்னு அதுக்கு பதில் சொல்லணும். புரியுதுங்களா? அப்ப அதுதான் அங்க அவர் காட்டின விடை. நீ ஏதுங்கிறது இங்க என்ன சொல்றாரு பாருங்க. என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். என் அறிவில் ஆனந்தம். அப்ப அறிவு பொருளுக்கு எது இயல்பு? அறிவு பொருளுக்கு எது இயல்பு? சொரூபம். அறிவுடை பொருளுக்கு எது சொரூப லட்சணம்? ஆனந்தமாயிருத்தல். அதுதான் அவனுக்கு என்னது?
சொரூபம். அப்போ நாம் ஆனந்தமாக இல்லை, இவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்று தெரிகிறது. இப்போ நாம் அறிவுன்னு சொல்லியாச்சு, அப்போ நாம் சிற்றறிவு, நம்மகிட்ட ஏதோ குறை இருக்குது. இப்போ இவன் தான் எப்படி இருக்கான், ஆனந்தமாக இருக்கான் என்பதனால இவன் அறிவில் குறையில்லை, இவன் பேரறிவு பொருள் என்று இவ்வளவு செய்திகளை இந்த பாட்டில் பெற வைக்கிறார். இவர் இன்பக்கணம். இவர் யாரு? இன்பக்கணம், பேரின்ப வடிவினன். சொல்கிற மாதிரி 8 குணத்தில் பேரின்பமுடைமை அவருக்கு குணமாக சொல்கிறோம். அதுதான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். அப்போ இவர் எங்கே இருக்கிறாரு? என் அறிவில் இருக்கிறார் என்பதனாலே இவர் இறைவன். உள்ளும் இருக்கிறார், புறமும் இருக்கிறார், இரு பக்கமும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இவர் ஒருத்தர் தான். ஔபக்ஷிலேடிக வியாபகி, உபஸ்லேஷ்டம் 2 பக்கம். உபனா 2, ஸ்லேஷ்டம்னா பக்கம், 2 பக்கமும் வியாபித்து இருக்கிறார். உள்ளே இருப்பதனால இருத்தலால் இறை, கடந்து வெளியே இருக்கிறதுனால கடவுள். அதுதான் இந்த திருவருட்பயனில் சொல்லும்போது எரியுறு நீர் என்ற குரல்ல அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. நிற்கும், அது சிவமாய் நிற்கும், ஆனால் எல்லா பொருளிலும் பதியாய் ஆணை வழி நிறைந்து நிற்கும். உள்ளும் புறமும் கலந்து நிற்குங்கிறத அந்த முதல் குரல்லே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். புரியுதுங்களா? இப்போ என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றாம். சரி, ஆனந்தம்னா என்ன? எல்லாரும் ஆனந்தமா இருக்கீங்களா? அது ஒரு உணர்வு தான் தாயி. அந்த உணர்வு தான் என்னான்னு கேட்கேன். சரி, எல்லாரும் இப்போ ஆனந்தமா இருக்கீங்களா? அது எங்க சார் உங்க வகுப்புல உட்காந்துட்டு ஆனந்தமா? அதெல்லாம் ஒரு பொருட்கிழவி அல்ல. மகிழ்ச்சி வேறு, களிப்பு வேறு, ஆனந்தம் வேறு. சரி, மகிழ்ச்சினா நான் அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். வாட் ஆர் தி அதர் வேர்ட்ஸ் ஃபார் ஆனந்தம்ன்றது கேள்வி இல்லை. என்னங்கய்யா? டிஃபைன் மகிழ்ச்சி. நீங்களாம் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மகிழ்ச்சி இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்திருக்கீங்க. மகிழ்ச்சி என்றால் என்ன? இந்த 3வது பிள்ளைங்க 5வது பிள்ளைங்கெல்லாம் வாட் இஸ் ரெயின் ஃபாரஸ்ட் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு கேட்டா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேட்டா, இந்த ஹார்வெஸ்டிங் ஆஃப் வாட்டர் விச் இஸ் கேதர்டு பை தி ரெயின் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு ஒரு ஆன்சர் எழுதி வைப்பான். அந்த மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், இது உரையாசிரியர்கள் காட்டுவது சரியா இருக்கான்னு பாருங்க. கருதிய பொருள் கைகூடிய விடத்து நாம் எய்தும் உணர்விற்கு பேர் மகிழ்ச்சி. சரியா இருக்கா? எல்லாத்துக்கும் பொருந்தி வருதா? சரி, மகிழ்ச்சிக்கு என்ன ஆண்டனியம், ஆப்போசிட்ஸ்? இப்போ எப்படி இருக்கீங்க? துன்பமா இருக்கீங்களா இல்லையா? கேள்வியா கேட்டு வாட்டுதே சார். இப்போ துன்பம் என்பது கருதிய பொருள் கைகூடாத இடத்து ஏற்படுகின்ற உணர்வுக்கு பேர் துன்பம். இது ஆப்டா இருக்கா? இது உரையாசிரியர் காட்டுறாரு. இப்போ களிப்பு அப்படின்னா என்னன்னா, கல்லுண்டு மகிழ்வது களிப்பான். இப்போ கல்லுண்டவன் எப்படி இருப்பான்? தன்னை மறந்து இருப்பான். அப்போ தன்னை மறந்த மகிழ்ச்சி தான் என்னது? களிப்பு. திருவருட்பயனிலே சொல்வார், களியும் மிக புலனே அப்படின்னு ஒரு திருவருட்பயன் வரும் இல்லையா? அப்போ தன்னை மறந்தாதான் என்னது? தன்னை இழந்த நலம் சொல்லாய் சொல்றாரா இல்லையா அருணகிரிநாதர்? அப்போ தன்னை இழத்தல் அதுதான் நமக்கு களிப்புக்கு வழிவகுக்கும். இப்போ கல்லுண்டவன் சரக்கு அடிக்கிறவன்லாம் எப்படி இருப்பான்? தன்னை மறந்து இருப்பான் இல்லையா? ஆனந்தம் அப்படிங்கிறது ஆ கூட்டல் நந்தம். ஆ என்பது உபசர்க்கம், தனியாக பொருள் இல்லை. நந்தம்னா நிறைவு. அறிவின் நிறைவில் ஏற்படுகின்ற உணர்வுக்கு பேர் தான் என்னது? ஆனந்தம். அறிவின் நிறைவு, அதுதான் ஆனந்தம். அப்ப அறிவு எப்ப நிறையும்? நம்ம அறிவு எப்பமா நிறையும்? அப்ப அருளோடு சேர்ந்து அந்த பேரறிவாகிய சிவத்தால தான் அது என்ன பண்ணும்? நிறையும். இப்ப என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். இப்போ சிவபெருமான் வேற எங்கேயும் இல்லை, நம்ம அறிவுக்கறிவே உள்ளத்தான் உட்காந்துருக்கிறார் சேர் போட்டு. நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, அவரை திரும்பியே பார்க்கறதில்ல.
ஆமாம், இதை உமாபதி சிவம் ரொம்ப அருமையாக திருவருட்பயனில் சொல்லுவார். எல்லாரும் எப்படி வகுப்புக்கு வந்தீங்க? ஏமா சித்தாந்தத்தில் கேள்வி கேட்டால் தான் தெரியாது, எப்படி வகுப்பு. நீங்கள் எப்படிங்க வந்தீங்க? நீங்கள் எங்கேயா? நீங்கள் பைக்கு தான். நீங்கள் எங்கேயா? ட்ரெயினில் வந்தீங்க. சரி, எல்லாரும் இப்படி ஒன்று ஒன்று சொல்கிறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நடந்து வந்தேன் அப்படின்னு. ஆனால் யாராவது ஒருவர் இந்த தரை தாங்க நான் வந்தேன்னு சொல்கிறோமா? இந்த தரையில்னா வந்திருக்க முடியுமா? அதைத்தான் உமாபதி சிவம் கேட்கிறார். இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் போய் கேட்டுருப்பார், திருவருள் தான் எல்லாம் பண்ணுது, திருவருள் தான் எல்லாம் பண்ணுது, நம்மளை தாங்குதுன்னு சொல்லுதே, இத்தனை நாள் அப்படி தாங்குதுன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இந்த ஆள் உதவி பண்ணார், அந்த ஆள் உதவி பண்ணார், எனக்கு தெரியுதே. நீங்கள் எல்லா திருவருள்னு சொல்கிறீங்க, நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே இல்லைன்னா உனக்கு எப்படி கண்ணா தெரியும்? இங்கிட்டு வா, நான் காட்டுதேன். எப்படி வந்தேன்னு கேட்கார். நான் இப்படித்தான் நடந்து வந்தேன், கிழக்கால வந்தேன் அப்படிங்க. நடந்து வந்தேன்னு சொன்னியே, உன் காலால் நடந்து வந்தனே, உன்னை தரை தாங்காவிடியும் உன்னால் நடந்து வந்திருக்க முடியுமா? இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் உன்னை தாங்குகிறதே, அது செய்த உபகாரம் எப்பேற்பட்ட உபகாரம். இப்போ கண்ணுக்கு முன்னால் தெரிகின்ற நிலம் செய்த உபகாரத்தையே மறந்து நிற்கின்ற உனக்கு கண்ணுக்கு தெரியாத கருத்து பொருளாய் உன்னுடைய அறிவு கருவாய் இருந்து அதனுடைய ஆற்றலால் உதவுகின்ற திருவருள் எப்படியா தெரியும்? தெரியாது, போயா அப்படிங்கிற டச்சிங்கா சொல்றாரா இல்லையா? இல்லை, திருவருட்பயன் நீங்க படிச்ச திருவருட்பயன் தான் இருக்கு. அவன் நமக்கு உள்ளவே இருக்குது அந்த ஆனந்தம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்குது? நமக்கு உள்ளவே இருக்குது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறது இல்லை. இதையே அவரே சொல்கிறார். ஐயா திருப்பி ட்ரெயினில் போவீங்களா? ஐயா இப்போ நைட்டு இப்போ காசி கிளம்புறான்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் ஏறி உட்கார்றார், பெட்டிக்குள்ளே போகிறார். B2 ஏசி கோர்ஸ் புக் பண்ணியிருக்கிறார் ஐயா. உள்ளே போகும்போது அந்த பெட்டியில் இருக்கவங்க யாராவது ஐயாவுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளும் அப்படித்தான் போவோம். உள்ளே போய் உட்காருவோம். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். எல்லாம் உட்காருவாங்க. அப்படியே வந்தோன்னா, ஐயா வாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் காசி ஐயா பையை கொஞ்சம் நகர்த்திக்க முடியுமான்னு அப்படியே டாக் ஆரம்பிக்குமா இல்லையா? எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, நீ எந்த ஊருன்னு, ரொம்ப கலப்பாக வந்திருக்கே, சாப்பிட்டேலாம்? ஐயா நீங்கள் சாப்பிடுங்க பிஸ்கெட், இப்படியே சொல்லி ஏறும்போது யாருன்னே தெரியாது. இறங்கும்போது ஒன்று விட்ட ஓரத்தையோட நம்பரோட இறங்குறது. ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஆகிடுறாங்களா இல்லையா? நடக்குதே இல்லையாம்மா? இப்படி இருக்கிறோம். ஒரு சாதாரண ரயில் பயணம் அல்லது ஒரு பேருந்து பயணத்திலே வழிப்போக்கர்களாக நம்மோடு வரக்கூடியவர்களோடு நாம் இவ்வளவு அந்யோன்யப்பட்டு ஆகிறோம். ஆனால் உருதறியா காலத்தை என் உள்ளம் புகுந்து உட்புகுந்து உளம் பண்ணி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருத்துருத்தி மேயானை, அந்த தித்திக்கும் சிதப்பதம் உள்ளேயே நமக்கு பலகாலமாக இருந்து நமக்கு எது நன்மையோ அதை மட்டுமே செய்து வருகிறது. அதை ஒரு காலம் கூட நாம் திரும்பி பார்க்கவில்லைன்னு காட்டுறார் உமாபதி. அந்த பெருமான் நமக்கு உயிருக்கு உயிராய் உள்ளவே இருந்து நமக்கு நன்மையை மட்டும் செஞ்சிட்டு இருக்கிறார். போற வரவன்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்கிற உள்ள ஒருத்தர் இருக்க, அவனை நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணல, ஒரு க்ஷணம் கூட கண்டுக்கக்குள்ள. அதனால் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். இன்பு எப்பயா நமக்கு இன்பம்? திருவருட்பயன் 80வது குறள். இன்புறு நிலையில எப்பயா இந்த இன்பம் கிடைக்கும்னு கேட்கார்.